அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது பிஎஃப் உறுப்பினர்களுக்கு 7 வகையான ஓய்வூதியம் இனி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 7 வகையான ஓய்வூதியங்கள் என்ன, அதை பற்றின முழு விவரம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, தனியார் மற்றும் அரசு துறை ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு பொருளாதார மற்றும் சமூக பாதுகாப்பை வழங்குவதே ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் நோக்கமாகும். ஸோ வருங்கால வைப்பு நிதி காப்பீடு மற்றும் ஓய்வூதியம் போன்ற சலுகைகள் இபிஎஃப்ஓவின் கீழ் கிடைக்கின்றன. இது ஒரு அரசு அமைப்பு, ஆனால் அரசாங்கம் அதற்கு நிதி வழங்குவதில்லை. இபிஎஃப்ஓ ஃபண்டு ஊழியர்கள் மற்றும் நிறுவனங்களின் பங்களிப்பின் பிரகாரம் இது உருவாகியிருக்கு. ஸோ ஊழியர்கள் தங்கள் மாத சம்பளத்தில் 12% டெபாசிட் செய்ய வேண்டும். ஊழியர்களுடன் சேர்த்து அதே தொகையை நிறுவனமும் இபிஎஃப்பில் டெபாசிட் செய்கிறது. இபிஎஃப்ஓவின் இந்த நிதியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஊழியர்கள் ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதிய வசதியினை பெறுகிறார்கள். ஒருவர் விரும்பினால் ஓய்வு பெறுவதற்கு முன்பு அல்லது ஏதேனும் ஒரு அவசர சூழ்நிலை ஏற்பட்டால் தனது முழு நிதியையும் ஒரே நேரத்தில் திரும்ப பெறலாம். ஸோ ஒரே நேரத்தில் திரும்ப பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா ஒன்றில் கிட்டத்தட்ட 7 வகையான ஓய்வூதியங்களை வழங்குகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஸோ அப்படின்னா அந்த பெரும்பாலான மக்கள் ஓய்வு பெற்ற பிறகுதான் இபிஎஃப்ஓவில் பணம் கிடைக்கும் என்று நினைத்துட்டு இருக்காங்க. ஆனால் இபிஎஃப்ல 7 வகையான ஓய்வூதிய வசதிகள் வழங்குவது பலருக்கும் தெரியாது. ஸோ இபிஎஃப்ஓ ஊழியர்களுக்கு வழங்கும் 7 வகையான ஓய்வூதியத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆனுவேஷன் பென்ஷன். ஸோ இந்த ஓய்வூதிய வகையின் கீழ் ஒரு ஊழியர் 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் இபிஎஃப்ஓவில் முதலீடு செய்து 58 வயதிற்கு பிறகு, அதாவது இபிஎஃப்ஓவில் 10 வருஷம் முதலீடு செஞ்சு அவரோட 58 வயசுக்கு பிறகு ஓய்வு பெற்றால் அவருக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். இருப்பினும் பெறப்படும் ஓய்வூதிய தொகை முற்றிலும் இந்த நிதியில் உள்ள பணத்தின் அளவை சார்ந்ததாக காணப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எர்லி பென்ஷன். ஸோ 58 வயதிற்கு பிறகு ஓய்வு பெறும் ஊழியர்கள் இபிஎஃப்ஓவிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் ஓய்வூதியத்தில் 4% அதிகரிப்பை பெறுவார்கள். அதே நேரத்தில் நீங்கள் 58 வயதிற்கு முன்பு ஓய்வு பெற்றாலும் உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் 4% குறைக்கப்படும். ஸோ இபிஎஃப்ஓவின் முன்கூட்டிய ஓய்வூதிய திட்டத்தில் ஒருவர் 50 வயதிற்கு பிறகு பணத்தை பெறலாம். ஆனால் அப்படி எடுக்கும்போது ஓய்வூதியம் ஒவ்வொரு ஆண்டும் 4% குறைக்கப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விதவை அல்லது குழந்தைகள் ஓய்வூதியம், விடோ அண்ட் சில்ட்ரன் பென்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஊழியர் இறந்துவிட்டால் அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் இபிஎஃப்ஓவிலிருந்து ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை பெறுவார்கள். ஊழியர் இறந்தால் ஓய்வூதிய பங்களிப்புக்கான 10 ஆண்டு அதாவது 10 ஆண்டுக்கான விதியும் பொருந்தாது. ஒருவர் 1 ஆண்டு மட்டுமே இபிஎஃப்ஓவில் முதலீடு செய்து பின்பு இறந்துவிட்டால் இறந்தவரின் மனைவி மற்றும் குழந்தைகள் ஓய்வூதியம் பெற உரிமை பெறுவார்கள். இருப்பினும் குழந்தை 25 வயது வரை மட்டுமே இபிஎஃப்ஓ ஓய்வூதியத்தை பெற உரிமை பெறுவார்கள். 25 வயதிற்கு மேல் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் நிறுத்தப்படும். அடுத்தது இந்த டிபெண்டன்ட் பேரண்ட் பென்ஷன், அதாவது சார்ந்திருக்கும் பெற்றோர் ஓய்வூதியம். இது நாமினி ஓய்வூதியம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது ஊழியர் இறந்துவிட்டால் அவருக்கு, அதாவது மனைவி அல்லது குழந்தை இல்லை என்றால் அவரது நாமினிக்கு ஓய்வூதிய வசதி கிடைக்கும். ஸோ ஊழியர் தனது பெற்றோரை நாமினியாக நியமித்திருந்தால் அவர்களுக்கு ஓய்வூதிய வசதி கிடைக்கும். ஸோ தந்தை இறந்துவிட்டால் பணியாளரின் தாய் வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் பெற உரிமை உண்டு. இருப்பினும் இதற்கு படிவம் 10D நிரப்பப்பட வேண்டும். அடுத்தது அர்பன் பென்ஷன். ஸோ இதுக்கு அனாதை ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இபிஎஃப் சந்தாதாரர்களின் வாழ்க்கை துணையுடன் அவருடன் சேர்ந்து இறந்துவிட்டால் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் குழந்தைகளுக்கு 25 வயது வரை ஓய்வூதிய வசதி கிடைக்கும். 25 வயதானவுடன் குழந்தை சொந்தமாக சம்பாதித்து தனது செலவுகளை சமாளிக்க முடியும் என்று கருதப்படுகிறது. அடுத்தது டிசபிலிட்டி பென்ஷன், மாற்றுத்திறனாளிக்கான ஓய்வூதியம். ஸோ இந்த இபிஎஃப்ஓ திட்டத்தில் ஒரு ஊழியர் விபத்தில் ஊனமுற்று வேலை செய்ய முடியாத நிலையில் இருந்தால் அவர் ஓய்வூதியம் பெற உரிமை பெறுகிறார். ஸோ ஊனமுற்றோர் ஓய்வூதியத்திற்கு வயது வரம்பு எதுவும் நிர்ணயிக்கப்படலை. அடுத்தது இபிஎஸ் பென்ஷன். ஸோ
ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ சமூக பாதுகாப்பு திட்டமாக ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டத்தினை நிர்வகிக்கிறது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் தனியார் துறையில் உள்ள தொழிலாளர்கள் 58 வயதை எட்டியவுடன் இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர்கள் ஆவர். ஸோ இபிஎஸ்ஸின் கீழ் கிடைக்கும் 7 வகையான இந்த ஓய்வூதியங்கள் பற்றி நம்ம மேலே தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வகை இபிஎஃப் தனியார் துறை ஊழியர்களுக்கும் பணி ஓய்வுக்கு பின் நிலையான பொருளாதார ஆதரவை அளிக்கிறது. ஸோ இந்த 7 வகையான இதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க. நம்ம சேனலில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் இருக்கும். ஸோ தேங்க்யூ.